ஊற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு திருவடி தொழுவோம் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தல்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்தா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இன்றிலிருந்து மார்கழி மாதம் முதலாம் நாள். இன்று மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது கோலம். நிறைய கோவிலுக்கு மாலை போட்டுட்டு போவாங்க. சபரிமலை, அப்புறம் பழனிமலை, எல்லா கோவிலுக்கும் நிறைய மாலை போட்டு போகிறது. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோவிலுக்கு செல்வது, அந்த விடியற் காலை திருப்பள்ளி எழுச்சி பாடுவது, கோவிலுக்கு முன்னாடி கோவிலை சுற்றி வலம் திருப்பாவை திருவம்பாவை போன்ற பக்தி பாடல்கள் பாடுவது. இதுதான் கோலம். வாசலில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோலம் போடுறது, பூசணி பூ வைக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது. ஏன்னா இதையெல்லாம் நான் நல்லா அனுபவித்தோம். இப்போ கொஞ்சம் எல்லாம் குறைவு தான். இருந்தாலும் நம்ம சிறப்பாக இந்த மார்கழியை வரவேற்கலாம். ஒவ்வொரு நாளும் தலைச்சிறந்த தமிழகத்தின் தலைச்சிறந்த ஓதுவாமூர்த்திகள் நமக்கு திருவம்பாவை பாடல் வழங்க உள்ளார்கள். மற்றும் மிகச்சிறந்த முனைவர் பேராசிரியர்கள் நமக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் அளிக்க உள்ளார்கள். இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே இது எல்லாருமே பீடை மாதம் அப்படின்னு நினைக்கிறோம். பீடை மாதம் கிடையாது, பீடு உடைய மாதம். அது மருவி பீடை அப்படின்னு வந்துருச்சு. மாதங்களிலே உயர்ந்த மாதம். கிருஷ்ண பரமாத்மா கூட சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மார்கழிக்கு மார்க சீர்ஷம் அப்படிம்பாங்க. மார்க்கம் அப்படின்னா நமக்கே தெரியும் வழி, சீர்ஷம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். அதாவது ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் 3மே சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க. அந்த 3மே இறைவனுக்கு நம்ம வழிபாட்டுக்கு செய்ய உகந்த மாதம். அந்த 3 மாதங்களிலுமே இது மிக உயர்ந்த மாதம் மார்கழி மாதம். அதனால இந்த மாதம் முழுவதும் நாம் இறை சிந்தனையில் இருந்து இந்த பாடல் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் நிறைய தலங்களை தரிசித்தும் இறையன் அருள் பெறலாம். இன்றைக்கு முதலாவது பாடலாக நமக்கு வழங்க இருப்பவர் திருவம்பாவை முதலாவது பாடல். ஆதியும் அந்தமும், பண் புறநீர்மை, ராகம் பூப்பாலம் ராகத்தில் நமக்கு மிகச்சிறப்பாக திருமுறை கலாநிதி, பன்னிசை பேரறிஞர், கலைமாமணி, திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவாமூர்த்திகள் ஐயா மிகச்சிறப்பாக நமக்கு இந்த பாடலை ஐயாவோட இனிமையான குரல்ல வழங்கியிருக்காங்க. ஐயா என்னோட அப்பாவோடைய நிறைய பாடியிருக்காங்க. அப்பாவை ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு ஐயாவை ரொம்ப தெரியுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த பாடலுக்கு நமக்கு விளக்கம் அளிப்பவர் ஐயாவை மிகச்சிறப்பாக திருவாவடுதுறை ஆதீனத்தில் சைவ சித்தாந்த வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் நிறைய இடத்துல ஐயா உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஐயா நமக்கு இன்று மிகச்சிறப்பாக இந்த முதலாவது பாடலுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். சைவ சித்தாந்த வித்யாநிதி சிவத்திரு மீ. சிவசண்முகம் ஐயா மிகச்சிறப்பாக இந்த பாடலுக்கான விளக்கம் அளித்திருக்கிறார். அனைவரும் இந்த பாடலை பார்த்தும் கேட்டும் விளக்கம் சித்தாந்த வித்யாநிதி சிவத்திரு மீ. சிவசண்முகம் ஐயா அவர்களுடைய விளக்கத்தை கேட்டும் இந்த நல்ல நாளில் நாம் இறையின் அருளை பெறலாம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த பதிவிற்கு பின்பு எம்பெருமானுடைய தீபாராதனை தரிசனத்தையும் நாம் பார்த்து நிறைவு பெறலாம். என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு தினந்தோறும் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் பார்க்குற அந்த உற்சாகத்தில் தான் நானும் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் போல் நீங்கள் எனக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு அளித்து வாருங்கள். என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி திருச்சிற்றம்பலம். அரும்பெரும் சோதியை பாட
வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதே வந்தார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோய் வீதி வாழ்க்கேட்டலுமே விம்மி விம்மினை மறந்து போதாரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏனுமாறாள் கிடந்தாள் என்னே ஈரேயம் தோழி திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைக்கு மார்கழி முதல் நாள் திருவெம்பாவை சிந்திக்க வேண்டிய காலம் இது. இந்த 30 நாட்களும் திருக்கோயில் வழிபாடும் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிந்தனையும் அதிகாலையிலேயே செய்து சிவனடியார்கள் எல்லாம் பெருமானை நினைந்து வழிபடுகின்ற காலம் இது. இப்பொழுது அதன் திருவெம்பாவினுடைய முதல் பாடலை நம்முடைய பன்னிசை பேரறிஞர் திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பாட நாம் அதை கேட்டோம். திருவெம்பாவை என்கின்ற இந்த நோன்பே கன்னிப்பெண்களெல்லாம் நமக்கு சிவனடியார் ஒருவர் கணவனாக வர வேண்டும் என்பதற்காக செய்கின்ற வழிபாடும், மலை செழிக்க வேண்டும், நாடு செழிப்புற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற வழிபாடும் என்றுதான் பெரியவர்கள் சொல்வார்கள். மலை இருளில் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருள் செல்வம் வருகமென செப்பல் திருவெம்பாவை என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் சொல்லும். அப்பேற்பட்ட அந்த திருவெம்பாவையினுடைய முதல் பாடலிலே ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை என்று துவங்குகின்ற பாடல். இந்த அமைப்பு முதல் 8 பாடல்கள் குழந்தைகள் ஒருவர் எழுப்பிக் கொண்டு நீராடச் செல்லுதலும், 9வது பாடலிலே தாம் அந்த திருவெம்பாவை நோம்பிலே அவர்கள் பெருமானிடம் வைக்கின்ற வழிபாடும், 10வது பாடலிலே அந்த பெண்களெல்லாம் பெருமானை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளுகின்ற விருப்பத்தில் கோயிலிலேயே இருக்கின்ற வயதான பெண்களிடம் சென்று பெருமானை பற்றி கேட்டறிவதாகவும், 11வது பாடலிலிருந்து நீராடுதலை சொல்லி வரிசையாக சொல்லிட்டு வந்து நிறைவாக 19வது பாடலிலே தன்னுடைய வேண்டுதலை மீண்டும் வலியுறுத்தி சொல்லியும் 20வது பாடலிலே போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய் என்று அந்த நோன்பை நிறைவு செய்வதாகவும் மாணிக்கவாசகர் அமைத்து தந்திருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது முதல் பாடலாகிய ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று ஐயா அவர்கள் அருமையாக பாடினார்கள். ஆதியும் அந்தமும் இல்லா என்று சொன்னால் திருமாலும் பிரம்மனும் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு ஒருவர் முடியை தேடியும் ஒருவர் அடியை தேடியும் சென்றும் அவர்களுக்கு அருள்புரியும் நோக்கம் சுவாமி திருவண்ணாமலையிலே அனல் பிழம்பாக காட்சியளித்தான் என்பது வரலாறு. இந்த திருவெம்பாவையும் பாடிய இடம் திருவண்ணாமலை. அதனால் தல வரலாறையும் நினைவு கூர்ந்ததாக அமைகிறது. அப்பேற்பட்ட பெருமான் அவனுடைய அடியும் சரி அவனுடைய முடியும் சரி யாராலும் காண்டற்கரியது என்பதுதான் குயில் பத்திலே பாடும்பொழுது கூட கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் என்று சொல்வார். 7 பாதாளங்களும் தாண்டியும் அவனுடைய பாதம் யாராலும் காண முடியவில்லை. சோதி மணிமுடி சொல்லிறந்து நின்ற தொன்மை என்று சொல்லி அவனுடைய திருமுடியும் யாராலும் காண அறியாது என்பதுதான் படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மன் அன்னமாய் பறந்தும் அவருடைய திருமுடியை காண இயலாமையும், காத்தல் தொழிலை செய்கின்ற திருமால் பன்றியாய் உருவெடுத்து இந்த நிலத்தை அவர்கள் கிடையே சென்று பெருமானுடைய திருவடியை எவ்வாறு காண வேண்டும் என்று முயற்சித்து அதுவும் நடைபெறாது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் அருள் புரியும் வண்ணம் சுவாமி அழல் பிழம்பாக காட்சியளித்த இடம் திருவண்ணாமலை. அதனால் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொல்வார்.
சுவாமி ஜோதி வடிவத்திலே சுவாமி நமக்கெல்லாம் அருள் வருகின்றான். ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று பின்னால் பாடுவார். அவ்வாறு அரும்பெரும் சோதி என்றதை தனமணி தேசர் அருமையாக சொல்வார். அது அரும் சோதி பெரும் சோதி என்று ரெண்டாக சொல்வார். உலகிலே சூரியன் போன்ற பலவிதமான நமக்கு ஒளி தருகின்ற சூரியன் சந்திரன் போன்ற பொருள்கள் எல்லாவற்றையும் விட எல்லா பெருமையான சோதி என்று சொன்னால் பெரும் சோதி என்று எல்லா பொருள்களும் தரும் சோதிக்கெல்லாம் உயர்ந்ததாகவும் இந்த நமக்கு ஒளி தருகின்ற இந்த பொருள்களுக்கெல்லாம் ஒளி தருகின்ற பொருளாகவும் இருப்பவன் பெருமான் என்று பெரும் சோதி என்றும் அரும் சோதி என்று ஒரு சொல்வார். இந்த உலகத்திலே உள்ள சூரியன் சந்திரன் அக்னி போன்ற பொருள்களெல்லாம் புறையிருளை நீக்குவதற்கு உதவியாயிருக்கும். பெருமான் புறையிருளை நீக்குகின்ற இந்த பொருள்களாகவும் மட்டுமல்லாமல் நம்முடைய அகையிருளாகிய ஆணவமலத்தையும் நீக்க வல்லவன். அதனால் அவன் அரும் சோதி என்று அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் என்று இந்த குழந்தைகளெல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தையை எழுப்புகின்ற பாங்காக அமைந்திருக்கிறது. முந்தின நாளே பேசி நாளை காலை எல்லோருமாக போய் குளித்துவிட்டு பெருமானை வழிபாடு செய்யலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்க அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் தூங்கிவிட்டதனால் அவர்களை போய் இவர்களெல்லாம் வெளியே இருந்து எழுப்புகிறார்கள். அப்பொழுது எழுப்பும்போது சொல்கிறாள் யாம்பாட கேட்டேயும் சொல்லி யாம்பாட என்று சொன்னதனாலே பன்மையிலே பலர் வெளியே இருந்து பாடியிருக்கிறார்கள். அப்பெருமானுடைய புகழை பாட அதை கேட்டு அந்த குழந்தை எந்திரிக்காமல் தூங்குகிறதே என்பதனை பின்னால் வெளியே இருந்து சொல்லுகிறாள். யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதையே வளருதியோ வன்செவியோ நென்செவிதான். அம்மா, உன்னுடைய அருமையான நீண்ட கண்களை உடைய பெண்மணியே, இவ்வாறு நீ வளருதியோ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயோ, என்ன நீ உன்னுடைய செவியில் அது என்ன அவ்வளோ இரும்பு செவியா? நாங்கள் சொல்லுகின்ற பெருமானை பாடுகின்ற அந்த புகழெல்லாம் உன்னுடைய செவியில் கேட்கவில்லையா என்று அவர்கள் வெளியே இருந்து அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார்கள். யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதையே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் என்று சொல்லி தன்னுடைய தோழிகளில் உள்ள ரொம்ப பக்குவத்தால் உயர்ந்த ஒரு தோழியை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார்கள். மாதேவன் வார்கலல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியில் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்று சொல்லி பெருமானுடைய நாமத்தை வீதியிலே திருமுறை பாடிச் செல்கின்ற திருமுறை வாணர்களோ அல்லது கோயில்களிலோ இருந்து அவர்கள் பாடுகின்ற அந்த இசை தட்டுகள் மூலமாகவோ அதை கேட்ட பொழுதே அந்த குழந்தையானது விம்மி விம்மி என்று சொல்கிறார். உடல் விதிர்த்து கண்ணீர் ததும்பி தான் படுத்திருக்கின்ற அந்த படுக்கையிலிருந்து கீழே விழுந்து, ஆனால் கீழே அந்த விழுந்ததும் கூட அவளுக்கு உணராமல் நல்ல பஞ்சு போன்ற நல்ல மெத்தையிலே படுத்திருந்த குழந்தை இப்பொழுது கீழே போர்வை எதுவும் இல்லாமல் இருந்தும் அந்த உடலில் அந்த உணர்வுகள் எதுவும் அவளை பாதிக்காமல், ஏனென்று சொன்னால் முழுமையாக அவள் சிவத்தோடவே தன்னை ஒன்றி இருந்ததினாலே, அந்த உயர்ந்த நிலையில் இருந்ததினால் சிவ ஆனந்தத்தையே அனுபவித்து கொண்டிருந்ததனால் அவளுக்கு வேறு எதுவுமே தெரியவில்லை என்று சொல்லி வீதிவாய் இது பெருமானுடைய நாமத்தை கேட்ட பொழுதே இப்படி நடக்கிறதாம். கேட்டபோது வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியில், போது என்று சொன்னால் பூ என்று அர்த்தம், அமளி என்று சொன்னால் படுக்கை, போதார் அமளின்னா பூ போன்ற படுக்கை என்று சொல்கிறார். போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள்னர். ஏதேனும் ஆகாள் கிடந்தாள்னா மெய்மறந்து அவளுக்கென்று எந்த செயலும் இல்லாமல் முழுமையாக சிவ ஆனந்தத்திலேயே திளைத்திருக்கிற குழந்தைக்கு அங்கே நாம் எங்கே படுத்திருக்கிறோம் என்ன செய்யணுமெல்லாம் கூட தெரியாது என்று அந்த குழந்தையினுடைய உயர்ந்த பக்குவ நிலையை அங்கு மேற்கோளாக காட்டுகிறார். போதார் அமளியில் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகால் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். உள்ளே இருக்கிற அந்த தோழிகிட்ட, எம்மா, இப்படி நம்முடைய ஒரு தோழி பெருமானுடைய புகழை கேட்ட மாத்திரத்திலேயே கண்களெல்லாம் கலங்கி தன்னுடைய நிலை மறந்து பெருமானுடைய ஆனந்தத்திலேயே திளைத்திருப்பாளே, அவள் அப்படி ஒரு தோழி இருக்க அவர்களெல்லாம் நன்கு அறிந்த நீ இப்படி உள்ளே தூங்கி கொண்டிருக்கலாமா என்று சொல்வார்.
இதே போல ஒரு செய்தியை திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் சொல்வார். வெள்ளம்தாள் வெறிசடையாய் விடையாய் விண்ணோர் வெறுமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தாள் உருபுணலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கும்பர். பெருமானுடைய புகழை பேசுகின்ற அளவிலே, பெருமானுடைய கருணையை கேட்கின்ற அளவிலேயே, அவனுடைய நாமத்தை பேசுகின்ற அளவிலேயே அடியார்களுடைய கண்களிலே நீர் எப்படி வருமாம்? பள்ளம்தாள் உருபுணலில் கீழ் மேலாகம்பர். அப்படின்னு இந்த டேம்லெல்லாம் திறந்து விட்ட தண்ணி எப்படி மேலே இருந்து கீழே வந்து விழுந்து மேலே பார்க்க திரும்ப எந்திரிக்கும். அது மாதிரி கண்ணீர். ஏன்னா பள்ளத்தை நோக்கி பாய்கின்ற நீர் எவ்வளோ விரைவாக வருகிறதோ அதுபோல் அவர்களுடைய கண்களிலிருந்து நீர் வருகின்ற அந்த இலக்கணம் அடியார்களுக்கு சொல்வார். அவர்களெல்லாம் நிற்க நீ என்னை ஆண்டாய்க்குன்னு அவர் உருகிறார். அதைத்தான் இங்கேயும் அதனால் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே என்னே இதேயம் தோழி. பெருமாட்டி நீ இப்படி உள்ள தூங்கிட்டு இருக்கிறீமா, என்ன இதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய்ன்னு அந்த பாடல் தண்டபாணி தேசிகர் அருமையான ஒரு குறிப்பு காட்டுவார். சைவ சித்தாந்தத்திலே 3 அவத்த நிலைகள் சொல்வார்கள். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று. அதிலே இந்த 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய 3 ஆன்மாக்களை இங்கு நமக்கு மாணிக்கவாசர் காட்டுவது போல தண்டபாணி தேசிகர் சொல்றார். உள்ளே இன்னும் தூங்கி கொண்டிருக்கின்ற குழந்தை கேவல நிலையில் இருக்கின்ற குழந்தை அறியாமையிலேயே இருக்கிறதாகவும், வெளியே இருந்து எழுப்புகின்ற இந்த குழந்தைகள் எல்லாம் சகல நிலையிலே இருந்து திருவருளை முன்னிறுத்தி வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் மூலமாக நாளை சுத்தநிலை அடைய இருக்கக்கூடிய சாதனையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய சகல வர்க்கத்து ஆன்மா என்றும், 3ஆவதாக இவர்கள் மேற்கோள் காட்டிய அந்த குழந்தை ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்று இருக்கிறாளே, சிவானந்தத்திலேயே திளைத்து நிற்கின்ற இந்த கேவல சகல நிலைகளை தாண்டி சுத்த நிலையில் இருக்கின்ற பெண்மணி அது என்றும், ஆக உள்ளே இருக்கிறவள் கேவல நிலையிலும் வெளியே இருந்து எழுப்புகிறவள் சகல நிலையிலும் இவர்கள் மேற்கோளாக சொல்லுபவர்கள் சுத்த நிலையிலும் என 3 நிலையிலும் இருக்கக்கூடிய 3 ஆன்மாக்களை சொல்லுகின்ற அருமையான சித்தாந்த செய்தியை அந்த குழந்தைகள் பாடுவது போல அமைத்து மாணிக்கவாசகர் இதை அமைத்து தந்திருக்கிறார். அதனால் நாமும் பெருமானை இந்த மார்கழி நாளிலே, இந்த முதல் நாளிலே இந்த பாடலோடு வழிபாட்டை துவங்கி இந்த குழந்தைகள் போல காலையிலே எல்லோருமாக குளித்து கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வோம் என்று சொல்லி முதல் பாடல் சிந்தனை நிறைவு செய்வோம். நாளை 2வது பாடலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.